அந்த காலத்தில் ரிஷிகள் காக்காவா மாறி பறவையா மாறி முட்டையை போட்டிருக்கலாம். அதுதான் அது ஒரு பெரிய சமாதானம். நீங்கள் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்போ என்னன்னா, இவளுக்கு 1000 பாம்புகள், கருப்பாக இருக்கக்கூடிய பாம்புகள் பிறந்து விட்டன கத்ருக்கு. ஐயோ, அவளுக்கு பிறந்துடுத்தேங்கிற பொறாமையில் வினதா என்ன பண்ணுறா, முதல் முட்டையை உடச்சுட்றா. என்ன ஆகிடும், நம்ம ஆற்றுல ஜலத்தில் கொஞ்சம் அரிசியை போட்டு சாதமாக்கணும்னு குக்கரில் வைப்போம். கொஞ்சம் கிழியும் ஜலத்தை போட்டு ஒரு சக்கரை மாதிரி ஒரு ரிங்கை போட்டு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அரிசியை போட்டு கடைஞ்சி ஜலத்தை போட்டு மூடி மேலே அதுக்கு ஒரு கிரீடம் வச்சா மாதிரி ஒரு லோடை போட்டு அதை வச்சுருவோம். அது கொஞ்சம் நாழி ஆனோன்னு அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு கூப்பிட்டு நான் அதை அணைக்க சொல்லும். அணைச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை அணைச்சுட்டு கொஞ்சம் நாழி விட்டுடணும். பல பேருக்கு அப்போ தான் அவசரம் இருக்கும். அதை பிடிச்சி இழுப்பா, அது பொங்கி அது குழஞ்சி அது என்னவோ ஒரு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த வினதாவும் பண்ணியிருக்கா. முதல் முட்டை ஆவதற்கு முன்பே அதை உடைச்சுட்டா. குழந்தை தலை உருவாயிருக்கு, கழுத்து உருவாயிருக்கு, தோல் உருவாயிருக்கு, கை உருவாயிருக்கு, மார்பு உருவாயிருக்கு, இடுப்பு உருவாயிருக்கு. தொடையிலேருந்து இல்லை, ஊருங்கிற தொடை இல்லை. 100 குழந்தை பிறந்துடுத்து, வலியோட பிறக்கிறது. அதனால் அந்த குழந்தை செக்கச்சவேல்னு பிறக்கிறது. இட் ஹஸ் டர்ன்ட் கிரிம்சன் ரெட் பிகாஸ் ஆஃப் த பெயின். ஏன்னா அவ்வளவுதான் அது இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு கிரிம்சன் ரெட்டு ஒரு பக்கம் அருணமாக இருக்குது. அருணம்னா ரெட்டிஷ் ஹியூட் அப்படி இருக்குது. அதனால் அந்த குழந்தைக்கு அருணன்னு பேர் வந்துடுது. அது இல்லாமல் அந்த குழந்தைக்கு தொடை இல்லை. அம்மா இப்படி பண்ணிட்டாளேன்னு வருத்தமே கோபமாக மாறியது. எப்படி வால்மீகிக்கு ஷோகா ஸ்லோகத்துவம் ஆகதகான் இருக்கோ, இந்த குழந்தைக்கு கோபமானது ஒரு சாபமாக வருது. அம்மாவான வினதாவை பார்த்து ஒரு சாபம் கொடுக்கறது. யோகமேவம் கிருதோ மாதஹ त्वया लोभपरीतया शरीरेण समग्रेण தஸ்மாத் தாசி பவிஷ்யசி. எப்போ உன்னுடைய அவசர புத்தியால் என்னை உடைச்சி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தியோ, என்னை ஈன்றெடுத்த தாயே, என்னை பெத்த அம்மா, நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன். தஸ்மாத் தாசி பவிஷ்யசி, நீ ஒத்திக்கு தாசியாக போய் கைங்கரியமே பண்ணிட்டு இருப்பேன்னு சாபம் கொடுத்துருது. பிறந்த குழந்தை இப்போ அடுத்த முட்டை பக்கம் போவே இல்லை. முதல் முட்டைக்கே ஒரு சாபம்னா 2வது முட்டையை விட்டுள்ளான்னு விட்டுட்டா. இப்போதான் வியாசர் என்ன பண்ணுறார், ஒரு வாட்டி சொல்கிறார், கத்ருவும் வினதாவும் துணி துவைச்சுன்னு இருக்கா. துணி துவைக்கும் போது அப்படியே அந்த ஜலத்தில் ஒரு நிழல் தெரியுது. விளையர்னு ஒரு குதிரை ஆகாசத்தில் போயின்னு இருக்கு. அப்போது கத்ரு கேட்குறா, ஏண்டி பாத்தியா குதிரைய உச்சைஸ்ரவஸ் போயின்னு இருக்கு பாத்தியான்னு கேட்டா. வினதா சொன்னா, பார்த்தேன்டி, விளையர்னு இருக்குல்ல முழுக்க, பாரேன் அது விளையர்னு இருக்கு. அதுக்கு கத்ரு சொன்னா, இல்லடி வால் மட்டும் கருப்பாக இருக்காப்பில் என் கண்ணுக்கு தெரியறது. இல்லை கத்ரு, முழுக்க அது வெள்ளை தான். வேணா நம்ம பெட்டு வச்சுக்கலாமா? அப்போவே ஆரம்பிச்சு கொடுத்தோம் இந்த பெட்டிங். அதனால் பெட்டு வச்சுக்கலாமான்னு கேட்டா. சரி, அவர் சொன்னா பெட்டு வச்சுக்கலாம். யார் ஜெயிக்கிறாளோ தோத்தவர்கள் ஜெயிச்சவாளுக்கு தாசியாக இருக்கணும் சொல்லியாச்சு. அன்றைக்கி ராத்திரி எப்படியாவது நிறைவேற்றணும் இந்த விஷயத்தை. அதுக்கு நடுவில் வியாசர் கூர்மாவதாரம் சொல்கிறார். இது இப்போ கருட உபாக்கியானம் சொல்லிட்டு இருக்காரா, உச்சைஸ்ரவசருக்கும் வந்தாச்சா. இப்போ வியாசர் கூர்மாவதாரத்துக்குள்ளே போகிறார். ஏன் கூர்மாவதாரத்துக்கு போகணும்? அப்போ தான் இந்த உச்சைஸ்ரவஸ் யாருன்னு தெரியுங்கிறதுக்காக அது ஒரு கதை சொல்கிறார். என்னன்னா, மந்தரமலைங்கிற பர்வதம், மந்தரமலையை மத்தாக வச்சு வாசுகிங்கிற பாம்பை நானாக வச்சு கடையணும். இதை நீங்கள் பாகவதத்தில் கேள்விப்பட்டிருப்பேள். பெருமாள் தேவாளை பார்த்து சொன்னார், நான் தலைப்பக்கம் எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்கோ, அப்போ தான் தானவாள் சண்டை போடுவான்னா. அதுக்கேற்ற மாதிரியே தானவாள் எங்களுக்கு தான் தலை வேணும்னா தானவாள் தலை எடுத்துண்டா, வால் பக்கம் தேவர்கள் எடுத்துண்டா, கடைய ஆரம்பிக்கும் போது மந்திரமலை உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் நேர போய் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ண, பகவான் தான் கண்டூய நைரந்திரினா ஒரு ஆமையா வரார். எதுக்கு பகவான் ஆமையா வந்தார்னு தேசிகனை பார்த்து யாரோத்தர் கேட்டார். தேசிகன் ரொம்ப அழகாக சமாதானம் சொன்னார். பெருமாளுக்கு முதுகு சொரிஞ்சுக்கணும்னு ஆசையாம். ஆனால் எப்பேற்பட்ட ஒரு வீரபாகுவாக இருந்தாலும் பாகுபலியாக இருந்தாலும் கை முதுகு அளவுக்கு நீளமாகவே இருக்காது, சொரிஞ்சுக்கணும். ஆனால் சொரிஞ்சுண்டா தான் சுவாரஸ்யம். எப்போவுமே சொரிஞ்சுண்டா ஒரு விதமாக சொரிஞ்சுண்டேன்னு வச்சுக்கோங்க, தூக்கமே வந்துடும். அதனால் பெருமாள் பார்த்தார், யாராவது சொரியணும். எதை வச்சு சொரியறது தெரியல. அதனால் சொரியறது எங்கே? முதுகில். முதுகு எது ஆமைக்கு? ஓடு. அதனால் ஓடோடு கூடிய ஆமையாக வந்தார். மந்தரமலையை அது மேலே வச்சா முதுக நன்னா சொரிஞ்சு விட்டுருக்கா. சொரிஞ்சு விடுறதுல பகவானுக்கு தூக்கம் வந்தது. தூக்கம் வந்தபோது கொரட்டை வந்தது. கொரட்டை விட்டபடியால் பக்கத்தில் இருந்த ஜலமே அலையாக மாறிடுத்துன்னார் தேசிகன். அதனால் கண்டூய நைரந்திரினா
அப்படின்னா நித்ராணசி பரஸ்ய கூர்ம வபுஷா நிஸ்வாச வாத்தோர்மயான்னு எடுக்கிறார். அதனால அப்பேற்பட்ட பகவான் கூர்மமா வந்தார். அபாம்பதிரதோவாச்ச மமாப்யம் சோபவே ததஹ சோடாஸ்மி விபுலம் மர்தம் மந்தர பிரமணாதிதி. அப்ப என்ன பண்ணாலாம், கடைய ஆரம்பிச்சாலாம். கீழே பகவான் இருக்கார், மேல அஜிதாவதாரம் எடுத்து காப்பாத்தின்னு இருக்கார். தானவர்களும் தைத்தியர்களும் கடையரா, தானவாள் அந்த பாம்பின் தலையை பிடிச்சுட்டு இருக்கா, அமுத்தரா, அது வலியில ஆணு கதறது. அதனுடைய விஷங்கள்லாம் சூடாக இருக்குது. சூடாக இருக்கக்கூடிய விஷத்தை வாயிலேன்னு கக்கிறது. அதுவே ஜுவாலையாக மாறுறது. ஜுவாலையே வேப்பர் ஆகிடுறது. அது நேர போய் அங்கே மேகங்களில் போய் சேர்றது. மேகங்கள் கருப்பாயிடுறது. மேகங்கள் மழையை வருஷிக்கிறது. மழையை வருஷித்தோடனே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். கடையரா மலையை போட்டு மலையில் இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து பூக்கள்லாம் கீழே விழருது, இலையெல்லாம் கீழே விழருது, மரங்கள்லாம் சுட்டு போயிருக்கு, பட்டு போயிருக்கு, ஒன்றுத்துக்கு ஒன்று இடிச்சுக்கிறது, ஷராச்சிக்கிறது, அக்னி வருது, மலையே பத்திண்டு எரியறது. அப்போ மறுபடியும் மழை வருது. மழை வந்த உடனே இதெல்லாம் போய் ஜலத்தில் கலக்கிறது, கீழே இருக்கக்கூடிய பாலோட கலந்து அதெல்லாம் சேர்ந்து வெண்ணையாருது. அந்த சமயத்தில் எதெல்லாம் வந்தது அப்படின்னு எடுக்கிறார். ஹாலாஹலம்ங்கிற விஷம்பர அதை பரமசிவனார் சர்வஜரான தட்சிணாமூர்த்தி பெற்றுக்கொண்டு கழுத்தில் நிற்க வச்சு நீலகண்டன் அப்படிங்கிற பேரை வாங்கிக்கிறார். அடுத்தது ஆச்சரியமான ஒளி தரக்கூடிய நிலாவானவள் பிறக்கிறான். நிலா சந்திரன். அடுத்தது சந்திரனுக்கு அடுத்தபடியாக அவனுடைய தங்கை சந்திராம் சந்திர சகோதரீம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி வரா. அதை வியாசர் சொல்றார். ஸ்ரீரந்தரஃப் முத்பன்ன திருதாத் பாண்டுரவாசினி. விளவிளேன்னு ஒரு புடவையை கட்டிண்டு நல்ல ஜரிகையை வச்சுட்டு லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமீஸ்வரின்னு வரா ஸ்ரீ மகாலட்சுமி வெளியில. அடுத்தது சுரா தேவி வந்தா. சுரா தேவின்னா என்ன, தீர்த்தபானம் பண்ணுறோம் வருங்க பல பேர், ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி, அது சுறா வந்தது. அடுத்தது கௌஸ்துபம்ங்கிற ரத்னம் வந்தது. அடுத்தது பாரிஜாத்தம்ங்கிற மரம் வந்தது. சுரபிங்கிற மாடு வந்தது. காமதேனுங்கிற பசு வந்தது. உச்சைஸ்ரவஸ்ன்னு ஒரு குதிரை வந்தது. அடுத்தது தனவந்திரி வந்தார் அமிர்தத்தை பெற்றுக்கொண்டு. ஐராவதம் வந்தது 4 தந்தங்களோடு. அடுத்தது தெரிஞ்சவே இருக்கு ஹாலாஹலம்ங்கிற விஷம். இதையெல்லாம் அவர்களுக்கு பகவான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தார். அதில் உச்சைஸ்ரவஸ்ன்னு ஒரு குதிரை இருக்கா. அந்த குதிரையை இப்போ பார்க்கறா இவா. இப்போ எங்கேன்னு போயிட்டார் பாருங்க வியாசர். இப்போ குதிரையை பார்க்கறா. இதில் என்ன ஆகுது, இந்த கத்ரு என்ன பண்ணுறா, குழந்தைகளை கூப்பிட்றா. குழந்தைகள் யார், கண்ணங்கரேல்னு இருக்கக்கூடிய பாம்புகள். நீங்கள்லாம் போய் அந்த வெளுவிளியேன்னு இருக்கக்கூடிய குதிரையின் வாலில் முடி இருக்கே, அந்த முடியை போய் சுற்றிக்குங்கோங்கிறா. குழந்தைகள் பார்த்தது, அம்மா இந்த மாதிரி சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது, சீட்டிங் பண்ணி ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது. அம்மா சொல்கிறேன், அம்மா சொல்லியும் நீங்கள் கேட்கலையா அப்படின்னு அவள் ஒரு சாபம் கொடுக்குறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், குழந்தை அம்மாவுக்கு சாபம் கொடுத்தது. இப்போ என்ன பார்க்குறோம், அம்மா குழந்தைக்கு சாபம் கொடுக்குறா. சர்பசத்ரே வர்த்தமானே பாவகஹ வஃப் பிரதக்ஷதி ஜனமே ஜயஸ்ய ராஜருஷேஹே பாண்டவே யஸ்ய தீமதஹ. பாண்டு குலத்தில், பாண்டவர்கள் குலத்தில் வந்த பரீட்சித்தின் பிள்ளையான ஜனமேஜயன் ஒருத்தன் வருவான். அவன் பண்ணக்கூடிய சர்ப்பசத்திரம்ங்கிற யாகத்தில் நீங்கள் 3/4 பேர் செத்து போயிடுவேள் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறா அம்மா. ஜனமேஜயஸ்ய ராஜருஷேஹே பாண்டவே யஸ்ய தீமதஹ. குழந்தைகள்லாம் பயந்துருது. சரி அம்மா சாபம் எல்லாம் வாங்கி கொடுத்து, முன்னாடியே போயிருக்கலாம் இல்லையா, இது வாங்கி கொடுத்தோ. சரி இதெல்லாம் போய் அந்த வாலில் போய் சுற்றிக்கிறது. அடுத்த நாள் காத்தால குதிரை போகிறது. அதோ பாருடி வினதா, வெள்ளை குதிரை கருப்பு வால், நீ எனக்கு தாசி, இந்த துணியை தோச்சுட்டு வா அப்படின்னு அவள் வீட்டுக்கு போயிடுறா. அன்னிலேருந்து பாண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டவோ பாத்திரம் தேய்ச்சி துணியை தோச்சி எல்லாம் பார்த்துட்டுருக்கா. அந்த சமயமாக பார்த்து இந்த 2வது முட்டையை விட்டு வச்சிருக்கா இல்லையா, அதுலேருந்து அழகாக அதுவே பறிச்சுண்டு ஒரு பக்ஷி அப்படி கையை தலையை வச்சுன்னு வெள்ளை நீட்டுறது, சிறக அடிச்சுக்கிறது. அதை ஸ்துதி பண்ணுறாளாம். துவம் ரிஷிஸ்துவம் மகாபாகஸ்துவம் தேவஹ பதகேஸ்வரஹ त्वं प्रभुस्तपनः सूर्यः परमेष्ठी प्रजापतिः त्वमिन्द्रस्त्वं हयमुखस्त्वं शर्वस्त्वं जगत्पतिः त्वं मुखं पद्मजो विप्रस्त्वमग्निः पवनस्तथा त्वं हि धाता विधाता च त्वं विष्णुः सुरसत्तमः त्वं महान विभुः शश्वम् अमृतं त्वं महद्यशः. அப்போ கருடன் வரர். இந்த குழந்தை தான் கருடன்னு பேர். இன்னும் பேர் வைக்கல கருடன்னு. முதல் குழந்தை யாருன்னு சொன்னேன், அருணன்.
இப்போ இந்த அருணனுக்கு என்ன பண்ணா வழி? ஏன்னா அம்மாவால் தானே இந்த குழந்தை ஊனமாயிடுது. அவள் அந்த குழந்தைக்கு வேலை தேடுறா. குழந்தை படிக்க வச்சாச்சு கஷ்யப பிரஜாபதி கிட்ட, வேலை தேடுறா. யார் வேலையை கொடுப்பா? சரி டிரைவராக போய் சேரலான்னா ஆக்சிலரேட்டர் பிரேக்கு கிளச்செல்லாம் கால் கிட்ட இருக்குது, இதுக்கு தொடையே இல்லை. என்ன பண்ணுறது? நேர சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணா. உனக்கு தான் ஒரு சக்கரத்தோட சம்பத்சரம்ங்கிற ஒரு ரதம் இருக்கே, அந்த ரதத்துக்கு சாரதியாக என் குழந்தைய வச்சுக்கோயேன். ஓஹோ தொடை இல்லையா, சரி நான் ஆட்டோமேட்டிக் கார் மாதிரி மாற்றிடுறேன். ஆட்டோமேட்டிக் காரில் கையில் கூட இருக்கலாமே, அதனால் அந்த 7 குதிரையின் கடிவாளத்தை கையில் கொடுத்துட்றார். அதனால் அருணன் தான் சாரதியாக இருக்க, ரதியாக சூரியன் இருக்க, மஞ்சமசேலுங்கிற சூரியன் உதயமாவதற்கு முன்பு செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய அருணன் உதயமாவது தான் அருணோதயம். இல்லை என்னன்னா, கருடனுக்கு எதிரி பாம்பு. கருடன் எப்போ பிறந்தாரோ சூரியனுடைய சாரதியான அருணன் கையில் இருக்கக்கூடிய 7 குதிரையின் கடிவாளங்களும் ஒவ்வொன்றும் பாம்பு. அந்த குதிரையை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பாம்பெல்லாம் பயந்து கொடுத்தான். அப்போ அருணன் சொன்னாராம், கவலைப்படாதே, நமக்கு தெரிஞ்சவர் தான், என் தம்பி தான் கருடன், உங்களை ஒன்று பண்ண மாட்டார்னு விட்டாராம். சிவபெருமானுடைய வில்லுக்கு பினாக்கின்னு பேர். அந்த பினாக்கியில் நானும் பாம்பு பயந்து கொடுத்தான். அப்போ சிவபெருமான் சொன்னாரா, என்னுடைய தோழன் தான் நாராயணன், நாராயணனுடைய வாகனம் தானே, அது பார்த்துக்கிறேன்னு விட்டான். அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை தேசிகன் எடுக்கிறார். வித்ரசத்வீதிஹோத்ரம் பிரதம். இது என்னன்னா மகாபாரதத்தில் இல்லாத ஸ்லோகங்கள், கதை மகாபாரதத்தில். இதனுடைய சாரத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் கருட பஞ்சாஷத் அப்படின்னு ஒரு பிரபந்தத்தில் எடுத்திருக்கார். ரொம்ப ஆச்சரியமான பிரபந்தம், கொஞ்சம் கஷ்டமான பிரபந்தம். அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் கருட மந்திரத்தை வச்சிருக்கார் தேசிகன். மந்திரத்தை கேட்ட பலனும் இருக்கும். வித்ரசத்வீதிஹோத்ரம் பிரதமமதிகதைர் அந்திகே மந்ததாம்னா பூயஸ்தேனைவ சார்த்தம் பயபரதரளைர் வந்திதோ தேவபிருந்தைஹி கல்பாந்தக்ஷோபதக்ஷம் கதமபி கிருபய சங்ஷிபன் தாமச்சண்டம் பித்வாண்டர் நிர்ஜிஹானோ பவபயமிஹனஹ கண்டயத் வண்டஜேந்திரஹ. அப்போ இந்த கருடனானவர் வரார். இந்த கருடனை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார். என்னென்னா, இந்த கருடன் சின்ன வயசில் விளையாடுகிறான். நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருக்கிறது கிருஷ்ண லீலை. ஏதோ கிருஷ்ணர் பகதாத்து பங்கஜாத்துக்கும் கோமலத்தாத்துக்கும் போய் பானையை உடைச்சார், வெண்ணெயை திருடினார். ராமலீலான்னு ஒன்றுமே இல்லை. அவர் பாவம் ஒன்றுமே பண்ண மாட்டார், ரொம்ப சமத்து. அது ஒன்று மைதான் மட்டும் தில்லியில் ஒன்று ராம்லீலா மைதான் வச்சுருக்கா. அவர் ஒன்றும் மன்னதாலாம் ஒன்றும் தெரியல. அதனால் ராமலீலா மைதான் இருக்குது, கிருஷ்ணலீலா பாகவதத்தில் இருக்குது. ஆனால் தேசிகன் சொல்கிறார், நீங்கள் கருடன் பண்ண லீலையை கேட்டேன்னா அவா 2 பேர்தும் ஜுஜுபி அப்படின்னு சொல்லிவிடுவேள் அப்படின்னு. என்ன கருடன் என்ன பண்ணுவாராம், பாலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம். நீங்கள் விதேசங்களுக்கெல்லாம் போனேன்னா ஒரு பால் வச்சுருப்பா, ஒரு 10 பாட்டிலில் நிற்க வச்சுருவா. இப்படி அடித்தா ஒரு பாட்டிலில் பட்டு 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 அத்தனையும் கீழே விழுந்துடணும். அப்படின்னா ஒரு பெரிய விளையாட்டு சாமர்த்தியம் படைத்தவர்னு அர்த்தம். கருடன் என்ன பண்ணுவாராம், நேர சூரியனை போய் அடிப்பறான். சூரியன் விழுந்த அடியில் அது என்ன பண்ணுமா, ஒரு நட்சத்திரமாக போய் அடிச்சுட்டு வருமா. யோசிச்சு பாருங்க, இவருடைய ஸ்கேல் ஆஃப் விளையாட்டு எப்படி இருக்குது. சூரியனோட விளையாடுறாருன்னா எப்படி இருப்பார் பாருங்க. அதை சொல்கிறார் தேசிகன். க்ஷுண்ணக்ஷோணீதராணி க்ஷுபித சதுர கூபார திம்யத் கருந்தி த்ருட்யந்தா ராசராணி ஸ்தபுடித விபுதஸ்தானகானி க்ஷிபேயுஹு பாதாள பிரம்ம சௌதாவதி விஹிதமுதா வர்த்தமான்யஸ்மதார்த்திம் பிரம்மாண்டஸ்யந்தராளே பிருஹதி ககபதேர் அர்பகா கிரீடிதானி. சின்ன குழந்தை அப்படி விளையாடின்னு இருக்குன்னார். அப்போது அந்த வினதாவானவள் அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறா, நீதானேடா எனக்கு பெருமாள். துவம் விஷ்ணுஸ்துவம் சஹஸ்ராட்சஸ்துவம் தேவஸ்துவம் பராயணம் துவம் சர்வம் அனுதம் தேவஹ துவம் சோமஹா பரமார்ச்சிதா. அப்போது அந்த குழந்தை கருடன் சின்ன குழந்தையாக இருக்குது. சித்தியாக இருக்கக்கூடியவள் தான் கத்ரு. கத்ருடைய குழந்தைகள்லாம் சொல்கிறது, எங்களுக்கெல்லாம் அம்மா ஒரு தீவுக்கு கொண்டு போ, ஒரு ஐலண்டுக்கு கொண்டு போ விளையாடுறதுக்கு. அப்போது அவள் என்ன பண்ணுறா, நேர வினதாவின் குழந்தையான கருடன் கூப்பிட்றா. சும்மா தானே உட்காந்துட்டுருக்கேன், என் குழந்தைகள்லாம் மடியில் தூக்கி வச்சுன்னு போய் பற அப்படிங்கிறா. அது பறந்துட்டே போகிறது. கருடன் எல்லாரையும் ஒரு தீவில் விடுறது. இந்த தீவு பிடிக்கல, இன்னொரு தீவுக்கு கொண்டு போங்கிறது. கருடனுக்கு கோவம் வந்துடுது. ஒருத்தர் எழுதி வச்சார் பாருங்க, கொண்டாட கண்டுபிடிக்க கொண்டா ஓர் தீவு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தீவுக்கு கொண்டு போகணும்னு சொன்ன உடனே இப்படி கோவம் வந்துடுது கருடனுக்கு. அம்மா கேட்குறாரு, ஏமா நம்மக்கிட்டேயே வேலையை வாங்குற, நீ ஏமா பாத்திரமே தேய்ச்சுட்டு இருக்க, துணியே துவச்சுட்டு இருக்க. இல்லடா, நான் அவளுக்கு தாசியாக போயிட்டேன். நமஸ்காரம். In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine
both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at a Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises.
On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.